ஹாய் காய்ஸ், இது உங்கள் பாவேர் உலகம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாவேர் உலகத்தில் நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனையும் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. இதோட பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நான் மிக்சியில் போட்டு அடித்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நான் அதோடு சேர்த்து போட்டுக்கிறேன். போட்டு இதுவும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கனால அடியில் உங்களுக்கு அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கிருச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, தனியாத்தூள்னு சொல்லுவாங்க, மல்லிப்பொடியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை வாடை நல்லா போகும். அதனால் இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட நான் ஆல்ரெடி சிக்கன் 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த மசாலாவோட போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். கறியோடு சேர்த்து இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ஃபுல்லாக கறியில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நான் 1/2 கப் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன். 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா விரவிக்கோங்க. சிக்கன் வேக வேக உங்களுக்கு இன்னும் நிறையா தண்ணி வரும். அப்போ கிரேவி நல்லா நிறையாவே இருக்கும். அதனால் நீங்கள் மேற்கொண்டு தண்ணி ஊற்ற வேணாம், இதுவே போதும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறிட்டு பாத்திரத்தை மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. அது வெந்துருச்சுன்றது எப்படி தெரியும்னா, உங்களுக்கு சிக்கன்லேருந்து அந்த எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மேலெல்லாம் எண்ணெய் நல்லா மிதக்குது பாருங்கள். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. நம்ம 1/2 கப் தண்ணி தான் ஊற்றணும். ஆனால் இப்போ கிரேவி நிறையா இருக்குது பாருங்கள். இப்போ நான் 2 ஸ்பூன் தயிர், இதோட தேங்காய் பால், நான் தேங்காய் போடாமல் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் அதே மாதிரியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஏன்னா தேங்காய் பாலும் தயிரும் சிக்கனோட நல்லா சேரணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூடான சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவி இறக்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.